வெல்கம் டு விஎல் அகாடமி. இப்போ நாம ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அதுல வந்து 17th இருந்து தான் நம்ம ப்ராப்ளமே நமக்கு ஆரம்பிக்குது. மத்தது எல்லாமே வந்து தியரி பார்ட் தான். ஸோ ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா 17th அண்ட் 18th வந்து 1/2.34 அண்ட் 1/2.35 பேஜ் நம்பர்ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் 17th ப்ராப்ளம். இங்க வந்து என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ யூனிட்ஸ் அப்படின்னு. ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு யூனிட்க்கு எவ்வளோ ரூபாய் செலவாகுதுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் தட் we have to find out the total selling expenses. So இங்க opening stock 3000 unit into 0.5 paise இல்ல 50 paise அப்படின்னு பார்த்தோம்னா we'll get 1500 rupees. இப்போ இத 50 paise அப்படின்னு போட்டோம்னா let's check out in calculator. நமக்கு book answer ப்ராப்பரா வருதான்னு பார்க்கலாம். I'll just include the calculator here. So இங்க 3000 into 0.50 அப்படின்னு போட்டோம்னா எப்படி போட்டாலுமே we are getting 1500 only because ஏன் அப்படின்னா லைக் இங்க வந்து uh, அவங்க 1,40,000 ஆன்சர் கொடுத்துருக்காங்க பட் ஐம் கெட்டிங் ஒன்லி 14,000 rupees. அதனால இது வந்து 50 பைசே அப்படிங்கறதுனால நம்ம 15 போட்டோம்னா ஒரு 0 ஆட் ஆகுமான்னு பார்த்தேன் பட் அப்படியும் ஆகல. ஸோ அதனால 3000 யூனிட் இன்டூ 0.5 இஸ் 1500. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டியூரிங் தி பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 30,000 யூனிட்ஸ். ஸோ அதுவுமே 5 பைசே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சாரி 50 பைசே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 15,000 rupees. ஸோ இது ரெண்டும் டோட்டல் பண்றப்ப we'll get 16,500. அது கூட க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகே, எப்பவுமே ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். இங்க பர்ச்சேஸ் இல்ல ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ அதனால இந்த ப்ரொடக்ஷனை ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸை நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். அது 5,000 யூனிட்ஸ். ஸோ அது வந்து 2,500 rupees. ஸோ 16,500ல 2,500 லெஸ் பண்ணோம் அப்படின்னா we'll get 14,000 rupees as total selling price. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. அடுத்தது வந்து 18th ப்ராப்ளம். அதுல வந்து பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட்னா என்ன? டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது மூணும் சேர்ந்தது தான் பிரைம் காஸ்ட். ஸோ அதோட வேல்யூ வந்து 4 lakh rupees. அடுத்தது ஃபேக்டரி காஸ்ட். ஃபேக்டரி காஸ்ட் வந்து 6,40,000 rupees. அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஓவர் ஹெட் வந்து 33 1/3% ஆஃப் தி ஃபேக்டரி ஓவர் ஹெட். இங்கதான் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். இங்க இவங்க கொடுத்திருக்கிறது ஃபேக்டரி காஸ்ட், பட் ஆனா இங்க ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல இருந்து 33 1/3%. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைம் காஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஃபேக்டரி காஸ்ட் பொறுத்தவரை பிரைம் காஸ்ட் பிளஸ் ஃபேக்டரி ஓவர் ஹெட். ஆனா இப்ப நம்ம கிட்ட ஃபேக்டரி ஓவர் ஹெட்டோட வேல்யூ தெரியாது. ஆனா ஃபேக்டரி காஸ்டோட வேல்யூ தெரியும், பிரைம் காஸ்டோட வேல்யூ தெரியும். அப்போ அதுக்கான வேல்யூ நம்ம அப்ளை பண்றப்போ ஆப்வியஸ்லி இது ரெண்டுக்கும் ஏன்னா இங்க ஈக்குவலா இருக்கு, இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு. சோ இந்த பிரைம் காஸ்ட் இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டு போறப்போ இங்க பிளஸ்ங்கிறது மைனஸா மாறும். ஐ டென்ட் ஆட் தட் ஸ்டெப். இஃப் யூ வாண்ட் அது ஆட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். தட் இஸ் ஃபேக்டரி காஸ்ட் மைனஸ் prime cost is equal to factory overhead. ஓகே, ஏன்னா இந்த பிரைம் காஸ்ட் நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வரப்போ மைனஸ் பண்ணுவோம். சோ அப்ப இந்த 6,40,000 minus 4 lakh அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேக்டரி ஓவர் ஹெட் இஸ் 2,40,000 rupees. ஓகே, சோ கண்ட்ரோல் பி. ஓகே, சோ இங்கவையும் நீங்க வேல்யூ போடணும்னா போட்டுக்கலாம். தட் இஸ் ஃபேக்டரி காஸ்ட் இஸ் rupees 6,40,000. பிரைம் காஸ்ட் வந்து 4 lakh. Okay, is equal to factory overhead, that is 2,40,000 rupees. Let me make this alignment little better. Sorry for the inconvenience, students. I need to reduce the line spacing. So that is 1.5 and I need to bring down this. Okay, now it is very clear for you. So, இப்போ உங்களுக்கு இந்த 2,40,000 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டை வச்சு பிரைம் காஸ்ட் 4 lakh, ஃபேக்டரி ஓவர் ஹெட் 2,40,000 இது எப்பவுமே ஆட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல ஃபேக்டரி ஓவர் ஹெட் நம்ம ஆட் பண்றது.
ஸோ தட் இஸ் 2,40,000 rupees. அது நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல கண்டுபிடிச்சோம். அண்ட் அது கூட ஆஃபீஸ் ஓவர் ஹெட். இப்போ இந்த 2,40,000ல 33 1/3% நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா 1/3. ஸோ இந்த 33 1/3% எப்படி 1/3 மாறுச்சு அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நவ் திஸ் 1/3 வேல்யூ இஸ் 80,000. ஸோ இப்போ இது மூணையும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் டோட்டல் செல்லிங் பிரைஸ் தட் இஸ் 7,20,000 rupees. ஓகே, இப்போ இந்த 33 1/3%, இப்போ ஒரு 5% அப்படின்னா அதை ஃபிராக்ஷனா மாத்துறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 5/100 போடுவோம். அது மாதிரி இங்க 33 1/3%, இங்க 33 1/3 டிவைடட் பை 100 போடுவோம். ஸோ அதுவுமே நம்ம ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா 100/1. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நியூமரேட்டர் அண்ட் திஸ் இஸ் டினாமினேட்டர். ஓகே, இப்போ இந்த டினாமினேட்டரை நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளையா கொண்டு போகணும். ஓகே, மல்டிப்ளையா மாத்திட்டு இந்த 100/1 நம்ம இன்டூ 1/100 நம்ம மாத்துவோம். ஸோ அப்படி மாத்துறப்போ அகெயின் இந்த 33 1/3 வந்து நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன், சாரி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மாத்தணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணுவோம், 3 டினாமினேட்டர் இன்டூ திஸ் குவாஷன். ஸோ 3 into 33 is 99. 9 இந்த நியூமரேட்டர் ஆட் பண்ணு பிளஸ் 1. ஸோ தட் இஸ் 100/3 வரும். ஓகே, இப்போ 100/3 into 1/100 அப்படிங்கிறப்ப இந்த 100யும் 100யும் நம்ம கிராஸ் பண்ணுவோமா, பிகாஸ் இங்க 100 நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க 100 டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இந்த 1 and 3. 1 நியூமரேட்டர்ல இருக்கு, 3 டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ தட் இஸ் 1/3. ஓகே, ஸோ அப்படிதான் இந்த 33 1/3% 1/3 மாறுறது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரியும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். நான் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த டவுட்டை கிளியர் பண்றேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.